இன்னைக்கு நாம் ஒரு பன்னீர் சமோசா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஷெஸ்வான் சாஸ், அப்புறம் பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், கோதுமை மாவு. அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ பன்னீர் சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம அந்த பன்னீரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறதா. அதுக்கு பிறகு இந்த ஷெஸ்வான் சாஸ், இது ஆக்சுவலாக நானே கண்டுபிடிச்சது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷெஸ்வான் சாஸ், அதுக்கப்புறம் பெப்பர் பொடி போட்டிருக்கேன், இதில் சேர்த்துக்கிட்டேன். அது கூட நான் கட் பண்ணி வச்சேன் பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அது கூட நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் நான் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இது நிஜமாவே கொஞ்சம் ரிச்சாக இருந்தது. அது ரொம்ப ஃப்ளேவர்டாக இருந்தது. எனக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி எதுவும் கிடையாது, ஆனால் டேஸ்டியாக இருந்தது, எம்மியாக. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் கோதுமை மாவு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா சமோசாவுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தளர்த்தி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பன்னீர் மிக்சர் நல்லா அந்த உப்பு எங்கே பார்த்தாலும் போகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த அந்த மாவை ரொட்டி பண்ணுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி மாலிஷ் பண்ணிவிட்டு அதில் மாவில் ஒரு போர்ஷன் எடுத்துட்டு மாவை நல்லா திரட்டிக்கணும். ஏன்னா இந்த கோதுமை மாவில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நான் கொஞ்சம் இதை பைண்டிங், அதாவது ஒட்டுறதுக்கு கொஞ்சோண்டு கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது ஒட்டணும்ல, அதுக்காக. இது கொஞ்சம் நல்ல இதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சிக்கணும். இந்த மைதாவில் உள்ள மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக பிசைஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. திக்காக பிசைஞ்சாதான் அது ஒட்டும் அது. ஸோ இப்போ இதை நல்லா உருட்டிட்டு நான் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் திரட்டிட்டேன். கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஓவல் மாதிரி பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு 2 போர்ஷனாக கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சமோசா இடுறதுக்கு ரொம்ப ஒரு ஷேப் அழகாக உங்களுக்கு அமையும். லேசாக ஓவலாக, ரவுண்டாக இல்லாததுக்கு லேசாக ஓவலாக அதை அப்படியே நம்ம ஒரு டவாவில் போட்டு கொஞ்சம் 2 பக்கமும் ஒரு 1 செகண்ட் அப்படியே சூடு பண்ணணும். அந்த சூடு பண்ணும்போது நம்மளுக்கு அதை இடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே தொங்கி தளர்ந்து போயிடும். அதை நம்ம அதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நான் நெக்ஸ்ட்டையும் சேர்த்து போட்டுக்கிறேன். ஒரு 2-3 சேர்த்து போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றா போட்டு டவாவில் எல்லாத்தையும் லேசாக ஒரு 1 மினிட் மட்டும் அப்படியே சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இது நம்ம மைதாவோட கொஞ்சம் டேஸ்ட்டாகவே வந்தது. அந்த ஃபில்லிங்கும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருந்தது, நல்லா இருந்தது. குழந்தைங்களோட பார்ட்டிக்கு இது கண்டிப்பாக வைக்கலாம். நான் ஆக்சுவலாக சின்ன வயசில் என் பையனோட பார்ட்டிக்கு சமோசாவும் பண்ணினேன் கொஞ்சம் நிறையாவே.
ஸோ இது வந்து இப்போ அது வந்து 2 கட் பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி இட்டு வச்சுக்கிட்டேன் நான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம திரட்டி அந்த கல்லில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சு போடுறது தான் பாக்கி. ஸோ இப்போ நான் வந்து 2 அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை திக்காக வச்சுருந்தேன்ல அந்த பேஸ்ட்டு, அதை வந்து அந்த அந்த ஆஃப் கார்னர்லேயும் அந்த ஸ்ட்ரெயிட் கார்னர்லேயும் தடவிக்கிட்டேன். இப்போ இது வந்து இந்த பொட்டனம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மடிப்பு கொடுக்கணும். இதுக்கு பிக் போன் மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த கார்னரை இப்போவே பேஸ்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு கீழ் பக்கம் வந்து அந்த கோன் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல எதுவும் ஹோல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதையும் வந்து இந்த பேஸ்ட்லேயே நம்ம வந்து ஒரு வேளை இருந்ததுன்னா அதை அடைச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு இப்போ இந்த கோதுமையில் பண்ணுறத மடக்க முடியாது, இந்த மாதிரி ப்ரெஸ் மட்டி தான் பண்ணி விடணும். இது பண்ணி விட்டாலே உங்களுக்கு அழகான ஷேப்பும் கிடைக்கும், நல்ல கிறிஸ்பான ஃப்ரையும் கிடைக்கும். இது வந்து பிரிஞ்சு வெளியில் வராது. இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க, எல்லா பக்கமும் அது ஈவனாக வந்து பைண்ட் ஆகிட்டு, ஐ மீன் அந்த ஹோல்ஸ் எதுவும் இல்லாமல் ஆயிட்டிருக்கா அப்படின்ட்டு எல்லா பக்கமும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. நான் அடுத்தடுத்து இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பொட்டனை கட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு கோன் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாத்துலேயும் நான் அந்த ஃபில்லிங்கை வச்சு அந்த சமோசாவை வந்து இப்போது மடிச்சிட்டு இருக்கேன். ஸோ கோதுமையில் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஈவினிங் மத்தியானத்துக்கு கிட்டத்தட்ட பண்ணினது நல்ல நைட்டு வரைக்கும் கிறிஸ்பாக இருந்தது, வச்சு சாப்பிட்லாம். அந்த கோதுமையில் உள்ளதை இப்படி தான் வந்து ஒட்டி எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் இதோட சீக்ரெட். ஸோ அது வந்து பண்ணிட்டோம். நான் வந்து அடுப்பில் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 3 போட்டு நல்லா கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வந்து போடுங்க. ஏன்னா உள்ளது ஒன்றும் உங்களுக்கு வேகணும்னு தேவை கிடையாது. பன்னீர் வந்து வெந்தது தான். ஆனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தாலும் வேகட்டெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் அது வெந்து தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஓரளவு நல்லாவே வெந்து இருந்தது. சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. மசாலாஸ் எதுவுமே அதில் போட கிடையாது. இதில் வந்து ஒன்று கூட உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வரலை, எண்ணெயோட சேர்ந்து எதுவுமே டஸ்ட் ஆகலை, ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும், இல்லைங்காட்டி ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அவங்களும் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சாப்பிட்டாங்க. இந்த நம்ம டவாலை போட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த அந்த திரட்டுறச்ச ஒரு மாவு போடுறோம்ல, அதுவும் அந்த எண்ணெயில் வந்து விழ மாட்டேங்குது. ஸோ சூப்பரான சமோசா ரெடி. ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதனால இப்போ சாப்பிட முடியாதுனால இன்னும் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.